போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர். இது பாத்தீங்கன்னாக்க அரசாங்கத்தினுடைய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுகளை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னாக்க திறமையான மாணவர்களை பிற்காலத்தில் ஒரு திரைப்படம் டைரக்ஷன், அதாவது ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாலேஜ் தேவையோ அதை பல பிள்ளைங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் சாதிக்கிறதுக்கான அடிப்படை விஷயங்களை நம்ம அரசாங்கம் செய்யுது. ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய மன்ற செயல்பாடில் இங்கே பிளாக் லெவலில் செலக்ட் ஆகி சரவணன் பார்த்தீங்கன்னா பிளாக் லெவலில் செலக்ட் ஆகல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ரெண்டு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சரவணனும் இன்னொரு பாப்பாவும் செலக்ட் ஆகுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, இவங்க செலக்ட் ஆன பிறகு 5 ஸ்டார் ஹோட்டலில் இவங்கள போய் தங்க வச்சுருந்தாங்க. நாங்கள் சென்னைக்கு கூட்டிகிட்டு போனோம். சென்னையிலேயும் ஒரு போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இவனுக்கு என்ன போட்டிக்கு தேவையோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சென்னையில் நடக்கக்கூடிய போட்டிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அங்கே போகிறோம். அங்கே போனாக்கா இவனுடைய ப்ரோக்ராமே வேறு. நீ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகிட்டா அவ்வளோதான். நீ பிற்காலத்தில் எவ்வளோ திறமையாக வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே பயிற்சின்னு சொல்லிட்டு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் நாம் ஃபோட்டோவில் பார்த்துருக்கலாம், யூடியூப் சேனலில் பார்த்துருக்கலாம். ஆனால் நம்ம பையன் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்து ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ரூமு, சாப்பாடுலேருந்து அதேமாரி அவங்களே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்களே ஷெட்யூல் போட்டு இடையில பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு நாள் போகிறாரு, பசங்களோட உட்காந்து சாப்பிட்றாரு, அதுக்கான ப்ரோக்ராம் நடக்குது. அதுக்கப்புறம் சென்னையில் போய் தேட்டருக்கு, மிகப்பெரிய தேட்டருக்கு நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறமே டைரக்டர் வர்றாரு. நாமளாம் டைரக்டர் கியூவில் நின்னா கூட உள்ளே போக முடியாது. அழகாக பையன் டைரக்டரோட பேசுகிறா. அவங்க டைரக்டர் என்னென்ன செய்கிறாங்கிற எல்லா விஷயமும் எளிமையாக இந்த பையனால் செய்ய முடிஞ்சது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அடுத்தடுத்த போட்டிகளில் இந்த பையன் ஜெயிச்சது தான். அப்போ நம்மளுடைய அரசாங்கம் எவ்வளவு சலுகைகளை நமக்கு கொடுக்குது. அப்போ அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அரசாங்கம் அனைத்து விதமான சலுகைகளும் கொடுக்குது. அது இல்லாமல் மாணவர்களுடைய திறமையை வெளிப்படுத்த வெவ்வேறு நிகழ்வுகளை பயன்படுத்துது. அப்போ ஒவ்வொரு பேரண்ட்டும் இவனுக்கு அதேமாரி இவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு சரவணனுக்கு. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் சரி உடனே கேட்பாங்க. இவன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போட்டிக்கு நாங்கள் போகிறோம், நிறைய பேரை நம்ம ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியவே இல்லை. அந்த நேரத்தில் இவங்க அப்பா வேறு வெளியே இருந்தார். அந்த நேரத்தில் அன்பர் சொன்னதான் நான் பைக்கிலே கூட்டிகிட்டு வந்துடுறோமா, இப்போ என்ன இவன் போட்டிக்கு தானே போகணும் விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பைக்கிலே சேர்த்து கூட்டிகிட்டு வந்தார். அதனால் இவன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சப்போர்ட் பண்ணாங்க. கடைசியாக சென்னைக்கு போயிட்டு இவன் போய் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் கலெக்ட் செஞ்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு 5 நாள் கழித்து சார் போகிறாரு கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அப்போ என்ன சொல்ல, உங்கள் பையன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி அப்படி அவங்க இருக்கிறவங்களும் அசந்து போகிற அளவுக்கு அருமையான ஒரு நிகழ்வு கொடுத்து நம்ம பள்ளியை சென்னை அளவுக்கு கூட்டிகிட்டு போன சரவணனுக்கு நம்ம பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மேலும் சரவணன் நல்லா படித்து மேல் இடத்துக்கு போகணுங்கிற மனதார வாழ்த்துக்கிறோம். இதில் சாரோட பங்கு அதிகமாக இருக்குது. நம்ம பள்ளியில் இல்லைனாலும் கூட மெட்ராஸ் வரைக்கும் சரவணனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு என்னென்ன தேவையோ இருந்து சார் லீவ் போட்டு சரவணன் எத்தனை நாள் தங்கணும் அத்தனை நாள் அவரும் அங்கே தங்குறதுக்கு ரூம் புக் பண்ணிட்டாரு. அப்புறம் அங்கே பாதுகாப்பு